எனது பெயர் கோபிநாத். நான் மாதனூர் பகுதியை சேர்ந்தவர். இந்த மாதனூர் பகுதியில் இந்த பாலத்தில் மாதனூர் டு குடியாத்தம் போகிற வழியில் இந்த பாலம் வந்து இருக்குது. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா பாலத்தை சுற்றி ஒரே இந்த இறைச்சி கழிவுகள் மற்றும் அந்த கோழி கழிவுகள் மொத்தம் எல்லா கழிவுகள் எடுத்து வந்து இந்த பாலத்தில் தான் கொட்டுறாங்க. இந்த பாலத்தில் கொட்டி இந்த பாலத்தையும் நாசம் பண்ணுறாங்க. நீர்நிலையை இது மாதிரி பண்ணி வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி இது மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கு. அந்த தண்ணி இருக்கிற பாலத்தில் இந்த தண்ணியில மீன்கள் செத்து மிதக்குது. பல லட்சம் மீன்கள் செத்து மிதக்குது. துர்நாற்றம் வீசுது. அதனால இந்த பக்கம் போக முடியல, வர முடியல. ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடம் போகிற ஸ்கூல் பசங்க, காலேஜ் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போக்குவரத்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 வண்டி போய் வரும் இந்த வழியில. அனைவருக்குமே இது பாதிப்பு ஏற்பட்டது. பயங்கரமான துர்நாற்றம். போறவங்களாம் வாந்தி எடுத்துன்னு போற மாதிரி அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுது. இதற்கு யாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இது வரைக்கும் ஒரு 10 நாளா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வரைக்கும் போய் வரக்கூட யாரும் இதை கண்டுக்கல. எந்த அதிகாரியும் இது கண்டுக்கல. உடனே இதை பார்த்து ஆக்ஷன் எடுத்து உடனே இந்த பாலத்தை பாதுகாக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாலத்துல நீர்வளமே இந்த பாலத்தை நம்பிதான் அந்த சுத்து வட்டாரத்துல விவசாயமும் மக்கள் குடிக்கிற தண்ணியும் இந்த பாலத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுகாதார சீர்கேட்டினால இந்த தண்ணியும் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட பைப்பு இந்த வழியில் தான் போகுது. அதுல லீக் ஆகிற தண்ணி கூட இந்த தண்ணியில தான் கலக்கிறதுனால பெரும் அசம்பாவிதம் நடைபெறதுக்கு முன்னே இது நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.